வணக்கம் மக்களே. இன்றைக்கு இன்னையோட கரண்டில் இருக்க என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், யூஎஸோட ரீசண்ட் இமிக்ரெண்ட் பாலிசி, அவங்க வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட் எல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து டீபோர்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் யூஎஸ் முழுக்க ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட்டு, நைட் பாரு, கிளப்பில் இதிலெல்லாம் போயிட்டு வெளிநாட்டினர் வந்து யார் யார் வந்து வேலிடு விசா இல்லாமல் இருக்காங்க, யார் யார் வந்து வேலிடு டாக்குமெண்ட் இல்லாமல் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அவங்களெல்லாம் வந்து இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணி டிடென்ஷன் கேம்புக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்களை இமிடியேட்டாக வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி மெக்சிகோ நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு பத்தாமல் அவங்களுடைய யூஎஸ் ஆர்மியோட ஃப்ளைட்டும் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. பார்த்தீங்கன்னா C-17 ஃப்ளைட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவிலான மெக்சிகோ மக்களை ஏற்றி கொண்டு போயிட்டு மெக்சிகோவில் இறக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. இது வந்து மெக்சிகோ அரசாங்கம் வந்து தன்னுடைய நாட்டில் வந்து யூஎஸோட ஆர்மி ஃப்ளைட் இறங்குறதுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு வழியாக வந்து யூஎஸ் வந்து மெக்சிகோ நாட்டினரை வந்து தன்னுடைய ஆர்மி ஃப்ளைட்டில் வந்து மெக்சிகன் மண்ணில் வந்து இறக்கியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே ரைடு, ஒரே பரபரப்பாக யூஎஸ் அரசாங்கம் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா FBI-யும் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எப்பியோட சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் அப்படிங்கிறவர் இந்த டீபோர்டேஷன் இதில் வந்து மிக கடுமையாக இன்வால்வ் ஆகியிருக்காப்புல. இதே சமயத்தில் இன்னொரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதி, வெளிநாடுகளுக்கு உங்களுக்கு தெரியும் வந்து யுஎஸ் அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலான நிதி உதவிகளை வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் இம்மிடியேட் எஃபெக்டாக வந்து நிப்பாட்டியிருக்காப்புல, உடனடி நிதி நிறுத்தத்தை செஞ்சுருக்காப்புல. இதில் மிகப்பெரிய பாதிக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து யுக்ரைன் ரஷ்யா வாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபண்டரே வந்து யூஎஸ் தான். இதில் வந்து இப்போ இவரோட ட்ரம்போட இந்த முடிவால் வந்து யுக்ரைனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் மக்களே. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலோட நிதியை மட்டும் யூஎஸ் வந்து நிறுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூஎஸை சுற்றி இருக்கிற ஒரு சில நாடுகளுக்கு வந்து யூஎஸோட நிதி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கும் யூஎஸோட நிதி போகுது. அது எதுக்கு அப்படின்னா இந்த ரொஹிஞ்சா முஸ்லீம்ஸ் மக்கள் இருக்காங்கள்ல, ரொஹிஞ்சா மக்களுக்கு அவங்களுடைய டிடென்ஷன் கேம்பில் இருக்காங்க. நிறையா வந்து மியான்மர்லேருந்து வெளியானாங்க. இவங்களெல்லாம் வந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு கேம்ப் ஒன்று அமைச்சு அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இமிடியேட்டாக நிறுத்தப்படுது. இது போன்ற மிகப்பெரிய அளவிலான நிதி நிறுத்தம் வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காப்புல. இதனால அவருக்கு பல $1 பில்லியன் வந்து சேமிக்கிறோம் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காப்புல. கனடாவுக்கு கூட வந்து வருஷம் வந்து அமெரிக்கா நிதி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதையும் நிப்பாட்டியிருக்காரு மக்களே. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரம்போட ரீசெண்டாக வந்து ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை அறிவிச்சாப்புல. அதாவது யூஎஸில் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆக்சுவலி வந்து யூஎஸோட அரசியலமைப்பு அடிப்படை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, யூஎஸோட மண்ணில் எந்த குழந்தைகள் பிறந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யூஎஸ் சிட்டிசன் ஆயிரும். ஆனால் அந்த இதை வந்து இவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை போட்டு இதை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாப்புல. இதை எதிர்த்து வந்து 17 மாநிலங்கள் வந்து யூஎஸோட உயர் நீதிமன்றங்களில் வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு வழக்கில் வந்து ட்ரம்போட ஆர்டருக்கு வந்து தடை விதிச்சிருக்காரு இவங்களே. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு தெரியும், லாஸ் ஏஞ்சல்ஸில் மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு காட்டுத்தீ பரவி மிகப்பெரும் சேதத்தை ஏற்படுத்திருந்துச்சு. இதை பார்வையிட வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து போயிருந்தார். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸோட மேயர் மிஸ் கரன் பாஸ் மற்றும் டெமோக்ராட் காங்கிரஸ்மேனோட பார்த்திங்க அப்படின்னா பிராட் ஜெர்மன், இவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட்டு. என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல்ஸோட அந்த தீ இதை வந்து ஒழுங்காக வந்து மேயர் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சரியான முயற்சி எடுக்கலை அப்படிங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி, இந்த தீ ஏற்படுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்த முக்கால்வாசி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வெளியாயிட்டாங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிற எந்த ஒரு தீ விபத்து என்ன நடந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பொறுப்பேற்காது அப்படிங்கிற மாதிரி வெளியாயிட்டாங்க. அதுக்கு வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தாமல் இந்த மேயரும் இந்த டெமோக்ராட் குரூப்பும் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் வச்சுருக்காப்புல. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த புதிய இமிக்ரெண்ட் பாலிசினால் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் இருந்து யூஎஸுக்கு சென்ற
அதாவது வயதான தம்பதிகள் தன்னுடைய வந்து மகனை பார்ப்பதற்காக யூஎஸ் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட வேலிடி விசிட் விசா இருந்திருக்கு. B1 B2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விசா வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவர் சன் வந்து அங்கே வந்து B1 H1B விசாவில் இருக்காப்புல. அவங்க பார்க்க போனப்போ யூஎஸ் ஏர்போர்ட்லேயே வந்து அவங்கள வந்து நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கலை. என்ன அப்படின்னு கேட்டால் வந்து புதிய விதியின் கீழே வந்து இனி வந்து எந்த விசிட்டர்ஸ் யூஎஸ்க்கு போனாலும் வந்து ரிட்டன் டிக்கெட் காமிக்கணும், ஃப்ளைட் டிக்கெட் வந்து ரிட்டன் டிக்கெட் காமிக்கணும், எங்கே வந்து தங்குறாங்க, ஹோட்டல் புக்கிங் இதெல்லாம் காமிக்கணும், அவங்க எவ்வளோ யூஎஸ்டி வந்து செலவுக்கு வச்சுருக்காங்கங்கிற டீட்டெயிலெலாம் இனி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவான். ஸோ உங்கள்கிட்ட வந்து ரிட்டன் டிக்கெட் இல்லை, அதனால வந்து நீங்கள் வந்து யூஎஸ்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இது நாள் வரைக்கும் இந்த விசிட் விசாவான B1 B2 விசா வச்சுருக்கவங்களுக்கு ரிட்டன் டிக்கெட்டு ஆக்சுவலி தேவையில்லை அப்படின்னு இருந்தது. ஏன்னா அவங்க வந்து 5-6 மாதங்கள் வரைக்கும் அங்கே வந்து யூஎஸை சுற்றி பார்க்கலாம். இப்போ என்ன புது இதில் வந்து ரிட்டன் டிக்கெட் இல்லை அப்படின்னா ஈவன் தோ வேலிட் விசிட் விசா இருந்தாலும் யூஎஸ்குள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ இந்தியாவிலேருந்து யாரும் விசிட் விசாவில் உங்களுக்கு யூஎஸ் போகணும் அப்படின்னா இந்த புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு ப்ரிப்பேர்டாக போங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து தாலிபானுக்கு மிகப்பெரிய வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காப்புல. உங்களுக்கு தெரியும் 2021 யூஎஸ் ஆர்மி வந்து ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியேறினப்ப கிட்டத்தட்ட $8 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. ஹெலிகாப்டரை விட்டுட்டு வந்துட்டாங்க, நிறையா டேங்க்ஸு, நிறையா வெப்பன்ஸு இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. சினிக் ஹெலிகாப்டர்ஸே நிறையா அங்கே வந்து விட்டுக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 8 பில்லியன் மதிப்பிலான அனைத்து ஆயுதங்களையும் வந்து யூஎஸில் ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை அப்படின்னா மிக கடும் பின்விளைவு ஏற்படும் அப்படிங்கன்னு ட்ரம்ப் வந்து தாலிபானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காப்புல. தாலிபான்கள் வந்து தன்னுடைய பேச்சு, அதாவது வெளியிருந்து தன்னுடைய பேச்சாளரின் மூலியமாக வந்து அதை வந்து இமிடியேட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரம்போட வார்னிங்கை. எங்களால் வந்து எந்த ஒரு ஆயுதங்களையும் வந்து நாங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியாது, மாறாக வந்து யூஎஸ் தான் எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான ஆயுதங்களை கொடுக்கணும், நாங்கள் வந்து ISIS வளர்ச்சியை வந்து நாங்கள் ஆப்கானிஸ்தானில் கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு கடைசி நியூஸ் மக்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு மெக்சிகோ வந்து சைனாவை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு. எதில் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்போர்ட் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டில் $475 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இது வந்து சைனா வந்து இதை விட கம்மியாக தான் $415 பில்லியன் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைனா வந்து ரொம்ப காலமாகவே வந்து இந்த டேரிஃபு, அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் இதையெல்லாம் கணக்கில் வச்சு அமெரிக்காவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள்கிட்ட மெக்சிகோவில், கனடாவிலெல்லாம் வந்து நிறையா சைனாவோட ஃபேக்ட்ரிஸை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து, ஸோ அங்கிருந்து இப்போ வந்து மெக்சிகோவில் இருக்கக்கூடிய சைனாஸ் ஃபேக்ட்ரிஸை வந்து தயார் பண்ணுற பொருட்களும் சரி, கனடாவில் இருக்கிற சைனீஸ் ஃபேக்ட்ரிஸை ப்ரொடக்ட் பண்ணுற பொருட்களாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த நாட்டு லேபிளில் போவோம். கனடாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிறதாகவும் மெக்சிகோவிலேருந்து ஏற்றுமதி ஆகிறதாகவும் உங்களுக்கு போகும். ஸோ வந்து அமெரிக்கா வந்து பொருளாதார தடை வந்து விதிக்க முடியாது. தற்சமயத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்சிகோவுக்கும் 25%, கனடாவுக்கும் 25% வந்து எக்ஸ்ட்ரா டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த வரும் ஆண்டில் வந்து 2020-25 வந்து இந்த ஏற்றுமதி வந்து பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. நம்ம வந்து இன்னொரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து யூஎஸ் போயிருந்தப்ப பிப்ரவரி மாத வாக்கில் முதல் விசிட்டாக ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விடுத்திருக்காப்புல. இன்னும் யூஎஸ் அரசாங்கம் வந்து அதை பற்றி இன்னும் எதுவும் பதில் சொல்லாமல் இருப்பாங்க. மேபி ட்ரம்ப் அவர்கள் தனது பதவியேற்ற பிறகு இந்தியாவுக்கு முதல் விசிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தகவல் வெளியாகிட்டு இருக்கு மக்களே. ஏன் அப்படின்னா யூஎஸ் அதிபராக வந்து பதவியேற்ற பிறகு யூஎஸோட வந்து உள்துறை அமைச்சர் மார்க் ரூபியோட முதல் சந்திப்பே வந்து ஸ்குவாடு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களை தான் சந்தித்து ஸ்குவாடை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து கலந்துரையாடியாக இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் சவுத் பசிபிக் ஏரியாவில் வந்து இந்தியாவுடைய முக்கியத்துவம் வந்து மிகவும் முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ வந்து ட்ரம்போடைய முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா அமையும் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. நாமளும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.